பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம ராஜி இருந்துட்டு அவங்க அப்பாவை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கோமதி இருந்துட்டு உங்கள் மாமா என்ன சொல்லுவாரோ தெரியலையேம்மா அப்படின்ற மாதிரி சொன்னதுனால அரசி இருந்துட்டு அப்பா எப்போனாலையும் போய் பார்க்க தானே சொல்லியிருக்காங்க, அப்படின்னா ஏமா நீ இப்படி அன்னைக்கிட்டலாம் சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் உங்கள் அப்பா அப்போ இருந்த நிலவில் அப்படியெல்லாம் சொல்லிட்டாரு, ஆனால் இப்போ என்ன சொல்ல போகிறாரோ தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பாண்டியன் வந்ததுனால என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அன்னைக்கு அவங்க அப்பாவை பார்க்கணும் போல இருக்கான், ஆனால் அம்மா இருந்துட்டு நீங்கள் என்ன சொல்வீங்களோன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன இதில் சொல்கிறதுக்கு இருக்குது ராஜி, உனக்கு எப்போ தோணுனாலும் சரி நீ போய் அடுத்த நிமிஷமே உங்கள் அப்பாவை போய் நீ பார்க்கலாம். இல்லைங்க, நான் அதுக்காக சொல்ல வரல. அங்கே போனால் எங்கள் சின்ன அண்ணன் சும்மா இருக்காது, ஏதாவது ஒன்று சொல்லிவிடும், அதனால தான் நான் சொல்கிறேனே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்கள் சின்ன அண்ணன் என்றைக்கு எதுவும் சொல்லாமல் இருந்திருக்காரு, எல்லா நாளும் ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. அவர் ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு போகட்டும். ராஜீவ், உனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்போல்லாம் நீ போய் சொல்லுமா, யார் என்ன பண்ணுறாங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக இப்போ கூட எனக்கு பார்க்கணுன்னு தோணுது மாமா, நான் போய் பார்க்கட்டேம்மா, தாராளமாக போய் பாருமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் ராஜி ரொம்பவே சந்தோஷமாக அவங்க அப்பாவை பார்க்குறதுக்காக கிளம்பி போகிறாங்க. அப்பான்னு சொல்லிட்டு போயிட்டு அப்போ நிற்கிறாங்க. இந்த பக்கம் கோமதி இருந்துட்டு, எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தீங்கன்னா நானும் கொஞ்சம் எங்கள் வீட்டோட அந்நியோன்யமாக இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. போய் இந்த பேகை வைடி உள்ள அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்களும் இப்போ உள்ளே தானே போகிறீங்க, நீங்களே கொண்டு போய் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து சொல்லிடுறாங்க. எங்கள் பாரடி, இந்த துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு தான் நீ போய் அடுத்த வேலையை பார்க்கணும், எனக்கு உள்ளே நிறைய வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் ராஜ் இருந்துட்டு அவங்க அப்பாவை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்னப்பா சாப்பிட்றீங்களா, மாத்திரை மருந்தெல்லாம் போட்டிங்களா, அதே மாதிரி நீங்கள் வாக்கிங்கெல்லாம் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம மாறி இருந்துட்டு வாடா போய் பேசுகிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் பெரியப்பா என்னை மன்னிச்சிடுங்க பெரியப்பா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, நீ என்ன பண்ணது கூட எனக்கு பெரிய விஷயம் இல்லைடா, ஆனால் நீ பண்ண விஷயத்த ஆனால் கதிர் மேலே பழி போட்ட பற்றியா, அதுதாண்டா என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சக்தி வேலும் வராங்க. கணக்கு வழக்கெல்லாம் காட்டிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எல்லாமே கரெக்டாக தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம முத்துவேலை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முத்துவேலுக்கிட்ட மட்டும் பேசிக்கிட்டு இருக்கே, கூட பிள்ளையும் உட்காந்துக்கிட்டு இருக்கால, அவளை வாமான்னு ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. எப்பயாச்சும் ஒரு தடவை வந்தால் வாமான்னு சொல்லலாம், எப்பவுமே இங்கே தானே இருக்கா, அப்போ எப்படி நான் வாமான்னு சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததான் என் சித்தப்பா எல்லா தப்பும் எங்கள் அப்பாவை கொல்ற வரைக்கும் போயிருக்கான், அவனே இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது ஏன் எங்கள் அப்பாவுக்கு நல்லது மட்டுமே நினைக்கிறவன் நான் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னா அவங்களுக்கு ரொம்பவே அவமானமாக போயிடுது. அதனால் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா, கதிர் எப்படிமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கதிருக்கு என்னப்பா ரொம்ப நல்லா இருக்காரு அப்படின்ற மாதிரி ராஜி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு நம்ம கதிர், செந்தில், சரவணன் 3 பேரும் நல்லா ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டுருக்காங்க. சாப்பாடு நல்லா இருந்துச்சுல, அந்த சால்னாவும் பரோட்டோக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஹோட்டல்லையும் உங்களை பார்த்தேன், அப்பையும் டல்லாக தான் இருந்தீங்க, இப்போயும் டல்லாக தான் இருக்கீங்க, என்னென்ன உங்களுக்கு ஆச்சு, நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு ஒன்றுமே தெரியலடா. இன்றைக்கி மதியம் கூட மீனா இருந்துட்டு பேங்க்கு போகிறதுக்காக வந்துச்சு. மீனாவை பார்த்துட்டு உன்னால தான் மயிலை பற்றி எல்லா விஷயம் வீட்டில் வந்து நீ அம்மா கிட்டே சொல்கிற, அம்மா உன்னால தான் மயிலை பற்றிக்கின்னு தெரிஞ்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் கூட போயிருக்காங்க, இனிமேல் இப்படியெல்லாம் பண்ணாதன்னு சொல்லி என் வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டி விட்டுட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனா என்ன நினைக்குமோ ஏது நினைக்குமோன்னு நினச்சி எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. மீனா எதுவுமே நினைக்காதுன்னு, அதே மாதிரி நீங்களும் அண்ணியும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு மீனா என்றைக்கும் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சரவணுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சிட்ருக்காங்க. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லைடா, அவன் மேலே இருக்கிற கோவத்தை மீனா மேலே காட்டிட்டுன்னா அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனா அது எதையும் தப்பாக எடுத்துக்காது, விடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து சமாதானம் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு இப்படியே போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அண்ணன் நம்ம பேசாமல் வெளியில் எங்கேயாச்சும் போகலாமா, எப்படி வந்தாலும் திரும்ப இதே வீட்டுக்கு தான் வரணும், இதே ஆட்களை தான் பார்க்கணும், இதே டென்ஷனோட தான் நானும் இருக்க போகிறேன், அதுக்கு போகாமலே இங்கே இருந்திருப்பேனே
பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சரவணும் ஒரு பக்கம் கதிர்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு சுகன்யாவை பார்க்குறதுக்காக பழனி வீட்டுக்கு வந்துடுறாங்க. கடைக்கு போக தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அம்மாவும் இதே தான் சொல்கிறாங்க, கடைக்கெல்லாம் போகாதன்னு சொல்கிறாங்க. நானும் அதை தான் சொல்கிறேன், நீ தான் கேட்க மாட்டேன், என்னாலலாம் வீட்டுக்குள்ளேயே உட்கார முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை, நீங்களானா உங்கள் பிள்ளைகிட்ட இன்னைக்கு என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லா விஷயத்தையும் சொல்கிறீங்க. ஆமாம், நான் என் பிள்ளைகிட்ட பேச தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகை செலவெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ போயிட்டுருக்கு, எவ்வளோக்கு எவ்வளோ இவங்க கடை இருக்குது, நீ பிறந்ததுக்கப்புறமா பெரிய சூப்பர் மார்க்கெட் வைக்கலாம், இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம், நீ பெரிய ஒரு ஜாபுக்கு போகணும், நீ கலெக்டர் ஆகணும், கலெக்டருக்கு மேலே ஏதாவது ஒரு பதவி இருந்தால் அந்த பதவிக்கு நீ போகணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை முத்துவேலும் நம்ம அம்மாச்சியும் அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு செந்தில் வீட்டுக்கு வந்துடுறாரு. வெளியே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்காக இட்லி அவிச்சு வச்சுருக்கேன், அதை என்ன பண்ணலாம், காலையில் உப்புமா செஞ்சிடலாம் விடுமா அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக சரவணனை பார்த்து பேசிட்டு வந்தேன். சரிங்க, போய் கை காலை அலம்பிட்டு வாங்க. ஏன் உனக்கு என் மேலே கோவமே வரலையா? எனக்கு எதுக்கு உங்கள் மேலே கோவம் வரணும்? இல்லை, எங்கள் அண்ணன் உன்னை பிடிச்சி திட்டிருக்காரு, இதே உன் இடத்துல வேற ஒரு பொண்ணாக இருந்தால் உன்னை ஏன் அப்படியெல்லாம் என்கிட்ட பேசலன்னு சொல்லி அதையே பெருசாக ஒரு பஞ்சாயத்தை பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீ அப்படி எதுவுமே பண்ணாமல் ஏதோ ஒரு மாதிரியாகவே இருக்க. அவங்க அப்படி பேசுனதுக்கு அவர் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு. இதில் நான் சொல்கிறதுக்கு என்னங்க இருக்குது, விடுங்க, இதெல்லாம் பெருசு பண்ணுற அளவுக்கு அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க. நீ எங்கள் குடும்பத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் இருந்துட்டு மீனாவை பாராட்டி தள்ளிட்டுருக்காரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.